இதயமே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான லவ் ஸ்டேட்டஸ் நம்ம இன்ஸ்டாட் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் இன்ஸ்டாட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ மோடு கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. டேரெக்டாக ஃபோட்டோ மோடு போயிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுமோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ஓகே கொடுங்க. டேரெக்டாக கேன்வாஸ் போயிட்டு 9:16 ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. அதான் வந்து ரீல்ஸ் இல்லை ஷார்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்போவும் நீங்கள் எடுத்து பிக்சர் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அலைன் ஆகலை அப்படின்னா கீழே கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு 9:16 கொடுத்துட்டு உங்களுக்கு பிக்சர் எந்த போர்ஷன் வந்து மெயினாக தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிராப்பை வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துருக்கேன். நான் கரெக்டாக ஃபேஸ் நல்லா தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸ்க்ரீனில் இன்ஸ்டாட் லோகோ இருக்கும். மேலே இருக்க பெருக்கல் கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் கொடுங்க. லோகோ ரிமூவ் ஆயிரும். நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா ஆட் இல்லாமல் லோகோ ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் விளம்பரம் பார்க்குற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சரோட டைமிங் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் இருக்கும். டச் பண்ணிங்கன்னா 2 பக்கம் ஏரோ இருக்கும். ரைட் சைடு ஏரோவை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 30 செகண்ட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கும். அதில் போய்ட்டு வீடியோ மோடு செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரியா? இதை ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு பிளெண்டு போயிட்டு கீழே லைட்டன் கொடுங்க. எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிரும். இப்போ சேம் மெத்தடில் நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்கல் ஸ்டேட்டஸ் தான் யூஸ் பண்ணுறேன். யூடியூப்லேருந்து எடுத்தது. இதே மாதிரி ஸ்டேட்டஸ் நீங்கள் யூடியூப்லேருந்து எடுத்துக்கலாம். சரியா? இதுதான் அந்த சாங்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்டு இருக்கும். அதில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே வச்சா நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ரெடி. சிம்பிளான எடிட்டிங் தான். இதில் என்ன டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சேவ் இருக்கும். மறுபடியும் சேவ் கொடுங்க. வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். 100% முடிஞ்சோடனே கேலரிக்கு வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த எடிட்டிங் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.